இறைவனில் கலந்திடவே வாருங்களே வாழ்ந்திடவே நம் இறைவனில் கலந்திடவே இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே நல்லது தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே நல்லது தேடும் உள்ளங்களே நன்மை பெறவே வாருங்களே உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவன் கலந்திடவே உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் கலந்திடவே வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே வாருங்கள் வாருங்களே வாழ்ந்திட வாருங்களே இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே இறை உதயத்தை தேடும் இதயங்களே நல் உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே புனித செசிலியம்மாளின் திருநாளை நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு இயேசுவோடு நெருக்கமாக பக்தியாக தன் வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவர், ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர், ஆண்டவர் இயேசுவையே மணவாளனாக ஏற்றுக்கொண்டவர், பல்வேறு பாடுகளை துன்பங்களை ஏற்று ஆண்டவருக்காக மரித்த ஒரு புனித செசிலியம்மாள். இவருடைய இந்த நாளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த நாளிலே குறிப்பாக இன்று நாம் நம்முடைய பங்குத்தலங்களிலும் அதிலும் குறிப்பாக இங்கு பேராலயத்தில் இருக்கின்ற எல்லா பாடகர் குழு உறுப்பினர்களையும் இசைக்கருவி மீட்டுகின்ற ஒவ்வொருவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த சிந்தனைகளோடு இப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of
Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அடியாராகிய அவரை பற்றிய மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பையாகவும் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது. ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 119. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள்
நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உருகின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாள. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. எத்துணை இனிமையானவை. எத்துணை இனிமையானவை. Alleluia, 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 Alleluia. விழித்திருப்பதாக ஆண்டவர் கண்டு அறிவாற்றலுள்ள கன்னி பெண் இவரே. ஆண்டவர் வரவே அவர் அவரோடு மணவீட்டில் நுழைந்து விட்டார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறைவசனங்கள் 45 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும்
அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்திய செவிழ் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, தூய உள்ளமே இறைவேண்டலின் வீடு, இறைவேண்டலின் இல்லம். தூய உள்ளத்தோடு வாழவும், அந்த தூய உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகரவும் இன்றைய நாளில் வாசகங்களும் இன்றைய புனிதையும் நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. நல்ல காரியங்கள் செய்வதற்கு உன்னை தவிர வேறு உடல் தற்போது இயேசுவுக்கு இல்லை என்று அபிலா தெரசம்மாள் சொல்லுவார்கள். நல்ல காரியங்கள் செய்வதற்கு உன்னை தவிர வேறு உடல் தற்போது இயேசுவுக்கு இல்லை. ஆக கிறிஸ்தவராக வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்காகவே வாழ்வது. கிறிஸ்தவராக வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்காகவே வாழ்வது. இந்த வாக்கியத்தை முழுமையாக இன்றைய புனிதை கொண்டிருந்தாள். நற்செய்தியையும் இன்றைய வாசகத்தில் நற்செய்தியையும் அந்த புனிதையும் நாம் ஒருங்கே இணைத்து பார்த்து சிந்திப்போம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் சிந்திக்கின்ற பொழுது, நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் படிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அந்த கல்வர் குகையாக மாற்றப்பட்ட அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வெளி அடையாளங்களிலும் ஆடம்பரத்திலும் தேடப்படுகின்ற அந்த ஆன்மீகத்தை முறிக்கின்றார். வெள்ளி அடையாளங்களிலும் ஆடம்பரத்திலும் தேடப்படுகின்ற ஆன்மீகத்தை முறியடிக்கின்றார். அதேபோல வியாபாரமாக்கப்பட்ட அந்த இறை உறவையும் இங்கே முறியடித்து எல்லோரையும் துரத்துகின்றார். துரத்துவதோடு மட்டுமல்லாமல் தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என் தந்தை இறை இல்லம், அதாவது தந்தை இறைவேண்டலின் இல்லம் என்று அவர்களிடையே நிரூபிக்கின்றார். ஒருவேளை இவர் இப்படி செய்தனால்தான் அந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவரை அதிகமாக ஒழித்து விடவே திட்டம் தீட்டினார்கள் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். இப்படி ஆண்டவர் இயேசு அந்த ஆலய தூய்மையை பற்றி எப்படி அந்த ஆலயத்தின் மீது உள்ள ஆர்வத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். தந்தையின் இல்லத்தை இப்படி கல்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்று அந்த நாணய மாற்றுவோரை எல்லோரையும் துரத்தி அடிக்கின்றார். துரத்தி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தூய்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்படி பல எதிர்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை நாம் தூய்மை செய்கின்ற பொழுது, இவரெல்லாம் துரத்தி அடிக்கின்ற பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கு அவர் அந்த எதிர்ப்புகளையெல்லாம் விமர்சனங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீதியோடு நின்று அவர் செயல்படுகிறார். நீதியோடு நின்று செயல்படுகிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கலாம், வரலாற்றிலே பார்க்கிறோம். மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசி ராணி மங்கம்மாள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். நீதி வழுவா ஆட்சி புரிந்தவர் ராணி மங்கம்மாள். ஒரு முறை தன்னுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர் தவறு செய்கின்றார், பெரிய தவறு செய்கிறார். அவரை குற்றவாளியாக, குறிப்பாக அவரை சிறைச்சேதம் செய்து அடைக்கின்றார்கள். மீண்டும் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது நீதிபதியே சற்று தயங்குகிறார். ஏனென்றால் ராணி மங்கம்மாளுடைய சகோதரர் அல்லவா என்று தன்னுடைய தீர்ப்பை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். இதை அறிந்த ராணி மங்கம்மாள் இதை கேள்விப்படுகிறார், தீர்ப்பு தள்ளி போகின்றது என்று கேள்விப்பட்ட உடனே இவரே நீதிபதியாக மாறி தன்னுடைய சகோதரனுக்கு தண்டனை தீர்ப்பை வழங்கினார் என்று வாழ்க்கை வரலாறு, ராணி மங்கம்மாளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு உண்மையாக நீதியாக செயல்பட்டார். இவ்வளவு அக்கிரமங்கள் அன்று ஆலயத்தில் நடந்தாலும் அதை விமர்சனங்களை பொருட்படுத்தாமல், எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அங்கு ஆண்டவர் இயேசு
அந்த ஆலய தூய்மைக்காக இது இறைவனின் இல்லம் என்று உணர்த்தும் வண்ணமாக அங்கே செயல்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலடியார் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 உள்ள வசனங்களை நாம் படித்தோம் என்றால் தெரியும். நம் உடல் தூய ஆவி தங்கும் கோவிலாக இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியை அன்று அந்த மக்களிடையே எழுப்புகிறார். நம்முடைய உடலே ஒரு பெரிய ஆலயம், கோவிலாக இருக்கிறது. அப்போ உடலே கோவிலாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இருக்கின்ற அந்த ஆலயத்தை எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இதே போலத்தான் புனித செசிலியம்மாள், இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித செசிலியம்மாளும் உடலை உள்ளத்தை பெரிய ஆலயமாக வைத்திருந்தாள். உடலை உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தாள். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது 2ஆம் நூற்றாண்டில் இறுதியிலே 3ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இவர் பிறந்தார், ரோமையிலே பிறந்தார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி பணக்கார வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் இவருடைய குடும்பம் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு கல்வி கற்பதற்காக வெளியிலிருந்து ஆசிரியர்கள் கொண்டு வரப்பட்டு ஆசிரியர்கள் அங்கு அவருக்கு கல்வி கற்பிக்கின்றார். அப்பொழுது இயேசுவை பற்றி ஒரு சில செய்திகளை சொன்ன உடனேயே அப்பொழுதே இவருக்கு ஒரு தூண்டுதல், அந்த இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் அதிகமாக தெரிந்து கொள்கிறார். முழுமையாக தெரிந்து கொண்டு இயேசுவை நம்புகிறார், ஏற்றுக்கொள்கிறார், விசுவசிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய விருப்பத்தை திருமுழுக்கு பெற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடமும் தெரிவித்தவுடனே அவர்கள் முழுமையாக எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, சம்மதிக்கவும் மறுக்கவும் இல்லை, அப்படியே விட்டு விடுகிறார். பிறகு இவர் திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போகிறார். கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கக்கூடிய அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு படிக்கின்றார். படிப்பதோடு மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது பாடல்கள் எழுதி இசைக்கின்றார். ஆண்டவருக்கு புகழ்பாக்கள் பாடுகிறார். இப்படி நாளுக்கு நாள் பக்தியில் அதிகமாக புனித செசிலியம்மாள் விளங்குகிறார். இப்படி நாட்கள் போய் கொண்டிருக்கின்ற வேளையில் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கின்றார்கள். இதை அறிந்த செசிலியம்மாள் மிகவும் வருத்தப்படுகிறாள். என்னுடைய உடலை கற்பை ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன், இப்படிப்பட்ட நிலையில் நான் எப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு சஞ்சலங்களோடு அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தினந்தோறும் ஜெபிக்கிறார். சில ஒருத்தல் முயற்சிகளையும் செய்கிறார். ஒரு சில முள்முடியை தரித்து தன்னுடைய இடுப்பில் ஒட்டியானமாக வைத்து கொள்வார். நிறைய நேரம் முட்டி போட்டு ஜெபிப்பார், கண்ணீர் விட்டு ஜெபிப்பார். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, என்னுடைய கற்பை உடலை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேனே, ஆனால் எனக்கு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்களே எப்படி என்று தன்னிடம் ஒரு மன கஷ்டத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் இவர் ஜெபிக்கின்ற பொழுது வானதுதர் அருகிலிருந்து உன் கற்பு பாதுகாக்கப்படும், நாங்கள் உன்னோடு இருப்போம் என்று சொல்லி ஒரு ஆறுதலான செய்தியை கொடுத்துவிட்டு மறைகின்றார். பின்னாடி இவருக்கு திருமணம் தடபுடலாக நடைபெறுகிறது. வலேரியன் என்ற ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்த அந்த நபர் இவரை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து கொண்ட ஒரு பாடு திருமணம் செய்த அன்று இரவு இவருடைய விருப்பத்தை வலேரியனிடம் தெரிவிக்கின்றார். நான் ஒரு ரகசியம் ஒன்று சொல்லுவேன், அந்த ரகசியத்தை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த ரகசியத்தை என்னவென்று சொல்லுகிறார். இதுபோல் என்னுடைய கற்பை ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன், அதனால் நாம் சேர்ந்து வாழ முடியாது, அதனால் அப்படி நீங்கள் என் கற்பை எடுத்துக்கொண்டால் வானதூதர் உங்களை தண்டிப்பார் என்று சொன்ன உடனே இவர் முதலில் அச்சப்பட்டிருந்தாலும் பிறகு சரி இவருடைய விருப்பம் என்று தெரிந்து கொண்டு, அப்படி வானதூதர் பாதுகாக்கிறார் என்றால் நான் அதை பார்க்க வேண்டுமே என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றார். உடனே நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன், நீங்களும் திருமுழுக்கு பெற வேண்டும், திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு கண்டிப்பாக நீங்களும் அந்த வானதூதரை பார்க்கலாம் என்று சொன்ன உடனேயே அப்பொழுது இருந்த திருத்தந்தை உர்பன், அந்த சமயத்தில் தான் பெரிய வேத கலாபனை நடைபெறுகிறது. யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் கொன்று குவித்த நேரம். அந்த தருணத்தில் திருத்தந்தையாக இருந்தவர் உர்பன் அவரை சென்று சந்திக்க சொல்லுகிறார். அவர் சென்று சந்திக்கிறார். வலேரியன் சென்று சந்தித்த ஒரு பாடு அந்த விசுவாச பிரகடனத்தை ஏற்றுக்கொள்கிறார், முழுமையாக நம்புகிறார். இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு கொடுத்து அவர் பெற்ற ஒரு பாடு தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார். வந்து அங்கு இல்லத்திற்குள் நுழைகின்ற பொழுது
அங்கே சிசிலியம்மாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது வானதுதர் அருகில் நிற்கின்ற இந்த காட்சியை, கண்கொள்ளா காட்சியை வல்லேரியன் பார்த்தவுடனே முழுமையாக நம்புகிறார், ஏற்றுக்கொள்கிறார். மனைவியை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கற்பை நிச்சயமாக கடவுள் பாதுகாக்கிறார், வானதூதர் வழியாக பாதுகாக்கிறார் என்று அறிந்து கொண்டு அவர்களுக்குள் ஒரு பரஸ்பர அன்பு நிலவியது. இருவருமே அவ்வப்பொழுது சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். ஒரு நாள் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய, அதாவது வலேரியனுடைய சகோதரர் சந்திக்க வருகிறார். குறிப்பாக திபேரியூஸ் அவரை சந்திக்க வருகிற பொழுது இருவரும் ஜெபித்து கொண்டு போயிருக்கின்ற பொழுது ஒரு நறுமணம் வீசுகிறவருடைய இல்லத்தில். இப்படிப்பட்ட நறுமணம் வீசுகின்றது, ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று இந்த திபேரியூஸ் வலேரியனுடைய சகோதரர் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு இவரும் கிறிஸ்தவராக மாறுகிறார், திருமுழுக்கு பெறுகிறார். இப்படி இருவருமே கிறிஸ்தவராக மாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவுக்காக சான்று பகர்கின்ற பொழுது இதை அறிந்த அன்றைய ஆளுநன், ரோமையில் உள்ள ஆளுநன், இவர்கள் இருவரையும் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிற பொழுது இவர்கள் மறுக்கிறார்கள். இருவருடைய தலையும் வெட்டப்படுகிறது. தலையும் வெட்டப்பட்டு இந்த சூழ்நிலையில் இதை பார்த்த புனித சிசிலியம்மாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மட்டுமல்லாமல் வேத சாட்சியாக மறிக்கின்றார்கள். இவரும் கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார் என்று இவர்களை இருவரையும் அடக்கம் செய்துவிட்ட ஒருபாடு இவருக்கும் பல தொந்தரவுகள் வருகின்றன. நீயும் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று பல்வேறு தொந்தரவுகள் கொடுக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு சின்ன அறையில் போட்டு இவரை அடைச்சி கொதிகலனை, அதாவது பாயில் பண்ணி அந்த ஆவியை உள்ளே விடுகிறார்கள். உள்ளே விட்டோம்னா அது அந்த ஆவி தாங்க முடியாமல் குப்பலை வந்து அப்படியே செத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு நாள் முழுவதுமாக அடைத்து விட்டு அந்த கொதிகலனை எரிய விட்டு அந்த கொதிகலன், அந்த ஆவி, வெப்பமான ஆவி உள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்து கடைசியில் மாலை பொழுது பார்க்கிற பொழுது அங்கு உள்ளே இருக்கின்ற பொழுதே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் புனித சிசிலியம்மாள். இவங்க எல்லாம் அந்த ஆவியிலேருந்து வெந்து செத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்து பார்க்கின்ற பொழுது அவர் முழு உடலோடு வருகிறார். உடனே கோபப்பட்டு அந்த அரசனும் ஆளுநரும் சேர்ந்து இவர் தலை வெட்ட வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள். உடனே அவருடைய தலை வெட்டப்படுகிறது. வெட்டப்படுகிற பொழுது அவருடைய தலை பாதி தான் வெட்டப்படுது. 3 முறை வெட்டுறாங்க. 3 முறை வெட்டியும் தலை துண்டாவல்ல. அப்படிப்பட்ட நிலையில், துண்டா வராத நிலையில் அன்றைய ரோமை சட்டம் என்னென்னா 3 முறை வெட்டப்பட்டால் உயிர் தலை கீழே விழுந்துச்சுன்னா அதோடு நிப்பாட்டிடணும். 3 முறைக்கு முறை வெட்டக்கூடாது. அப்படி அந்த அறத்தலையோடு பாதி வெட்டப்பட்டதோடு 3 நாள் ரத்தம் சிந்துகிறது. இறைவனை பாடிக்கொண்டே இருக்கிறார் புனித சிசிலியம்மாள். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ரத்தம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் வந்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறார், இறைவார்த்தை எடுத்துரைக்கிறார், கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். நீங்களும் நம்ப வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என்று அவர்களுக்கும் கற்பிக்கிறார். அப்படி இந்த துன்பகரமான நிலையிலும் தன்னை முழுவதுமாக, துன்பத்தை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஒப்படைத்து அங்கே வேத சாட்சியாக 3 நாள் கழித்து புனித சிசிலியம்மாள் இறக்கின்றார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட உன்னதமான தூய வாழ்வு! திருமணம் செய்திருந்தாலும் கற்பை ஆண்டவருக்கு இயேசுவுக்காக அர்ப்பணித்து தூய வாழ்வு வாழ்ந்தார். அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு நெருக்கடிகள், துன்பங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்கென்று தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் புனித சிசிலியம்மாள். பிறகு கிபி 821ஆம் ஆண்டு இவர் இறக்கின்ற தருவாயில் திருத்தந்தை அவர்களை சந்தித்து, நான் வாழ்ந்த இந்த இல்லத்தை ஆலயமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிறகு அந்த ஆலயமாக மாற்றப்பட்டது. அதிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். 821ஆம் ஆண்டு பிறகு அந்த நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆலயம் பாழடைந்தது. 821ஆம் ஆண்டு இவருடைய உடலை மீண்டும் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தப்பட்டு அவர் உடல் முழுவதுமாக அழியாமல் இருந்தது. எப்படி அடக்கம் செய்தார்களோ அந்த நிலையிலேயே இருந்தது. உண்மையிலேயே எந்த அளவுக்கு புனித வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பது, இவருடைய உடல் அழியாமல் இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. பிறகு மீண்டும் 1599ஆம் ஆண்டு திறக்கின்ற பொழுது அப்பொழுதும் உடல் அழியாமல் இருந்தது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. பிறகு மீண்டும் அந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று புனித சிசிலியம்மாளின் வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பிரியமான அன்பு சகோதரமே, எப்படி ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டிருந்தார். தன்னுடைய உள்ளத்தை தூய உள்ளமாக, இறைவேண்டலின் இல்லமாக அவர் மாற்றியிருந்தார். துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டார் புனித சிசிலியம்மாள். இந்த நாளிலே இவரை நினைவு கொண்டு ஜெபிக்கின்ற நாமும் இவர் கொண்டிருந்த அதே நம்பிக்கை, அதே தூய்மை
நம்முடைய குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் கொண்டிருக்க புனித செசிலியம்மாள் அழைப்பு கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட துன்பகரமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக பாடல் பாடுகிறார், பாடிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் துன்பங்களை கஷ்டங்களை குடும்ப வாழ்வில் சந்திக்கின்ற பொழுது மாற்று திசையை தேடுகிறோம், வேற்று வழியில் நாம் செல்கிறோம், மாற்று திசையை தேடுகிறோம். ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம். எவ்வளவோ புனிதர்கள் எவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்ததனால் அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி எல்லாருமே கடவுள் கைவிடுவதில்லை, மாறாக நாம் அவநம்பிக்கையோடு ஒரு சில நேரத்தில் செயல்படுகிறோம். ஆனால் கடவுள் துன்பங்களை கொடுத்திருந்தாலும் பெற்றிருந்தாலும் அதை தாங்கி வாழக்கூடிய பக்குவத்தை சக்தியை நமக்கு இன்று புனித செசிலியம்மாளுக்கு கொடுத்தது போல இன்று நமக்கும் கொடுக்கிறார். அந்த தாங்கக்கூடிய சக்தி இன்றைக்கி எவ்வளோ குடும்பங்களில் பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் வருது, கடன் சுமை வருது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் குடும்பங்கள் சந்திக்கின்ற பொழுது இந்த குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைத்து இவை தாங்கக்கூடிய சக்தியை, இதிலிருந்து பாடங்களை நான் கற்றுக்கொடுத்த சக்தியை ஆற்றலை தாரும் என்று இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புனித செசிலியம்மாளின் பரிந்துரையை நாடுவோம். குறிப்பாக நம்முடைய பங்குத்தலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடகர்கள் உறுப்பினர்கள் இசைக்கலைஞர்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து அந்த துன்பங்களிலிருந்து நமக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார், தாங்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார் என்று புனித செசிலியம்மாளின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியம்மாளை கொண்டாடும் நாங்கள் உமாக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செசிலியம்மாள்
உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் அவர் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மனுளை இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தரமன்று ஊழியம் பெரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித செசிலியம்மாள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளும் மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோளும் இரத்தம் நினைக்காது. சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உறவோடு உயிரோடு கலந்திட வாராய்,
இறைவா என்னில் தங்கிடவா, நிறைவாய் அருளை பொழிந்திடவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, செசிலே என்னும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கியனின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்மைக்கு இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைமொழி எது வாழ்வையை பாடலாம் வழங்கிய செசிலியே. என்றும் இறைமைந்த புகழை திருவன்பின் குரலில் இசைத்திட இணைந்திடும் பாடகர் காவடியே.